ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலும் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஜூன் மாதத்திற்கான ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 54ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை, உருக்கமான இரக்கங்களினால உன்னை நான் சேர்த்து கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய அன்புக்கு ஆழம் அகலம் எல்லையே இல்லைங்க. ஏன்னா அவருடைய அன்பு ஒருத்தர் மேல் வைத்துட்டாருன்னா அந்த அன்பை நம்மளால் விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு நம்மேல் என்ன செய்யும், நிரம்பி வழியத்தக்கதாக அவர் இந்த மாதத்தில் அவர் உருக்கமுள்ளவராக, மனதுருக்கமுடையவராக என் தேவனாய் கர்த்தர் இந்த மாதத்தில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களை நான் என்ன செய்வேன், உன்னை சேர்த்துக்கொள்வேன். அந்த கண் சிமிட்டுற நேரத்தில் நான் உன்னை மிஸ் பண்ணாலும், ஆனாலும் அவருடைய பரிகாரத்தை பாருங்கள், அவருடைய இரக்கத்தினாலும் மனதுருக்கத்தினாலும் என் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அளவு கடங்காத அன்பை செலுத்தி உன்னை அவர் அண்டை சேர்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அந்த 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன மிஸ்டேக் வந்ததுனால இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைச்சேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன் சொல்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் அவர் சொல்கிறாரு, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன்ப்பா, ஆனால் என்னுடைய மிகுந்த இரக்கத்தினாலே உனக்கு நான் இறங்கி என்ன சொல்கிறார், நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்கி உன்மேல் கிருபை வைத்து உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று என் தேவனாய் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபை என்ன? அந்த கிருபையானது யாருக்கு ஆண்டவர் தருவார்? அவர் சமூகத்தில் யாரெல்லாம் தேவன் நோக்கி கூப்பிடுறார்களோ, உண்மையாக அவருக்கு பயந்திருக்கிறார்களோ, அவருக்கு என் தேவனாய் கர்த்தர் அவர் அன்பை மாத்திரமல்ல, அவர் கிருபை அவருக்காக என்ன செய்கிறார், பொழிந்தருளுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 145ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் 19ஆம் வசனத்தில், தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் நினைவை அவர் அறிந்திருக்கிறார், உன் ஏக்கத்தை அறிந்திருக்கிறார், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒன்று செய்தால் போதும், அப்பொழுது அவருடைய கிருபையானது நம்மை மூடி மறைக்கும், நம்மளை பாதுகாக்கும். அந்த கிருபையானது நம்மை முற்றி முடிய என்ன செய்யும், தாங்கி நடத்த போதுமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி அந்த கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளுன்னா, இந்த வசனம் சங்கீதம் 145:19 சொல்றபடி, தமக்கு பயந்தவர்களின் விருப்பத்தின்படி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு யாரெல்லாம் உண்மையாக பயந்து, ஆண்டவரே எனக்கு நீர் இறங்கும், ஒரு விசையாக என்மேல் மனதுருங்கும் என்று யாரெல்லாம் உண்மையாக கூப்பிடுறாங்களோ, அவர்களுக்காக என் தேவனாய் கர்த்தர் மனதுருக்கத்தோடு கடந்து வந்து ஏசப்பா என்ன செய்கிறார், அவர்கள் மேல நித்திய கிருபையுடன் இறங்குகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது, ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது என்று என் தேவனாய் கர்த்தர் இந்த மாதத்தை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை நான் இப்பொழுது நான் சேர்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய விருப்பம் என்ன என்பது நமக்கு தெரியும். அந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால், உங்கள் சிந்தையானது நிறைவேற வேண்டும் என்றால், நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அவர் பாதத்தை பிடித்து, ஆண்டவரே உமக்கு உண்மையாய் நடக்க எனக்கு உதவி செய்யும், உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யும், உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிற ஆண்டவரே எனக்கு மறு உத்தரவு தாரும் என்று ஆண்டவர் சமூகத்தில் இந்த மாதத்தில் ஜெபித்தீர்கள் என்றால், ஏசப்பா நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி உனக்காக உருக்கமான இலக்கங்களினால உன்னை சேர்த்து கொள்ளும்படியாக உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 145 நாம் வாசிக்கிறோம், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் எப்படி இருக்கிறாரா, சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அருகில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப நீங்களும் நானும் நம்ம விருப்பம் நிறைவேற்றப்படணும்னா, அவர் கிருபை நம்ம பொழிந்திருக்கப்படணும்னா, நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கப்படணும்னா, நாம் என்ன செய்யணும், அவருக்கு பயப்படணும். அது மாத்திரமல்ல, உண்மையை அவர் நோக்கி நாம் என்ன செய்யணும், கூப்பிடணும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தில்
17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான பலியில் அவர் விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் எப்படி ஜெபித்தா அந்த கிருபையானது எனக்கு வரும்னா, ஆண்டவர் சமூகத்தில் தாவீது சொன்னது போல நொறுங்குண்ட ஆவி நறுங்குண்ட மனம், அப்படி ஆண்டவர் சமூகத்தை தன்னை தாழ்த்தி முழுமையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நொறுங்குண்ட ஆவி உடையவர்களாக நறுங்குண்ட மனமுடையவர்களாக, தேவனே எனக்கு இறங்கும், நான் தவறிட்டேன் ஆண்டவரே உன் இரக்கத்தினாலே என்னை சேர்த்துக்கொள்ளும் என்று அவர் பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு விசையாக இப்பொழுதே இறங்குமப்பா என்று சொல்லி நீங்கள் ஜெபித்தீர்கள் என்றால், உண்மையாகவே இந்த மாதத்தில் என் தேவனை கர்த்தர் உன் அருகில் நின்று உனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இமை பொழுதுதான் உன்னை கைவிட்டு இருக்கிறேன், ஆனால் உருக்கமான என்னுடைய இரக்கத்தினால அவனை சேர்த்துக்கொள்வேன். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் என்னுடைய கிருபை உனக்கு என்றென்றைக்கு இருக்கும், என் கிருபை உனக்கு என்றென்றைக்கு இருக்கும் என்று சொல்கிறார். யாருக்கு அந்த கிருபை இருக்குன்னா, இப்போ நான் வாசித்தது போல உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு, அது மாத்திரமல்ல அவருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு அவர் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. எப்படி பயந்து எப்படி அவர் நெருங்கி வருகிறார்களோ, எப்படி அவர் சமூகத்தில் வருகிறார்கள் என்றால், நொறுங்குண்ட ஆவி நறுங்குண்ட மனம் அப்படி உள்ளவர்கள் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் வருகிறவர்களுக்கு அந்த மகிமையும் அந்த கிருபையும் தெய்வீக அன்பை என்ன செய்கிறார், உங்கள் மத்தியில் பொழிந்தருள அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த மாதத்தில் அவர் கிருபை அவர் பொழிந்தருள போகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கிறேன், இமை பொழுது உன்னை நான் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்து கொள்வேன். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் உன் குடும்பங்களையும் சத்தத்தை கேட்கிற உங்களையும் அவர் சொல்கிறார், உங்களை சேர்த்து கொள்ளவே நான் இந்த மாதத்தில் வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன் இருதயத்தை எனக்காகத்தா, இன்றைக்கு ஆண்டவருக்காக உன்னை அர்ப்பணி அப்படி சொல்லி ஆண்டவர் அருகில் நின்று உன்னை குறித்து ஏதோ ஒரு காரியத்திற்காக உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் செய்ய வேண்டியது ஈஸியான காரியம் தாங்க. இமை பொழுது அவர் கைவிட்டாலும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் என்ன, ஆண்டவரே நான் ஏதோ ஒரு காரியத்தில் தவறிட்டேன், ஏதோ ஒரு காரியத்தை மிஸ் பண்ணிட்டேன், ஆண்டவரே அப்பா என்னை விட்டு நீ விலகாமல், என்னை விட்டு தூரம் போகாமல், ஆண்டவரே உனக்கு கிருபை இல்லாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே உனக்கு கிருபையினால் என்னை நிரப்புங்கப்பா, ஆண்டவரே உங்கள் பாதுகாப்பு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை என்னை செய்ய முடியாது ஆண்டவரேன்னு சொல்லி நொறுங்குண்ட ஆவி நறுங்குண்டு மனமுடையவர்களாக தேவனுடைய சமூகத்தில் போய் மனதுருக்கத்தோடு ஜெபித்தீர்கள் என்றால், நிச்சயமாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறது போல நிச்சயமாக அவனுக்கு அருகில் நின்று அவர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சங்கீதம் 145 வாசிக்கிறோம், தம்மில் அன்பு கூறுகிறவர்களை நான் காப்பாற்றுகிறேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க கிருபை. கிருபைன்னா என்ன? நீங்கள் போகும்போதெல்லாம் நீ நினைவெல்லாம் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார், உன் போக்குவரத்தை ஆசீர்வதிக்கிறார், உன் செயல்பாடுகளை ஆசீர்வதிக்கிறார், நீ கைது செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார், எதெல்லாம் நீ நினைத்திருக்கிறீர்களோ அதெல்லாம் ஒரு வாய்க்க பண்ணுகிறார். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. அப்போ அந்த கிருபை நமக்கு வேணும்னா அவரிடத்தில் அன்பு கூறணும். எப்படி? முழு மனதோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் காப்பாற்றுகிறார். அப்போ அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கிருபையானது என்ன செய்யுது? பெருகுகிறது. அப்போ அவரிடத்தில் உண்மையாக தன்னை தாழ்த்தி நொறுங்குண்ட ஆவி நறுங்குண்ட மனமுடையவர்களாக தேவனுடைய சமூகத்தில் வந்து உண்மையாக நோய் கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்கிறார்? கிருபையாக இறங்கி வந்து அவர்களுக்கு கிருபையை பொழிந்தருகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்துக்கொள்வேன்ப்பா, என்னுடைய உருக்கமான இரக்கங்களினால் சேர்த்துக்கொள்வேன். அவர் சொல்கிறார் சங்கீதம் 145 நான் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள சொன்ன தெய்வம் இந்த மாதத்திலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அன்பான தேவன் பிள்ளைகளே உங்கள் அருகில் நின்று ஆண்டு பேசி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தில் அவர் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை அணைத்து கொள்ளப் போகிறார், உன்னை சேர்த்து கொள்ளப் போகிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு விஷயம் உங்களை தாழ்த்தி, அன்பான தேவனே எனக்கு இறங்கும் என்று செபிப்போமா? எல்லா தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புதிய மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு பேசின நல் வார்த்தைகளுக்காக கோடான கோடி நன்றி ஏசப்பா. ஆண்டவரை, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் சொன்ன தெய்வம், இப்போது சமூகத்தில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் மத்தியில் அப்பா, நீ ஒரு விஷயம் மனதிருக்கத்தோடு இறங்கி வந்து அவர்களையும் ஆசீர்வதியும், அவர்களையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, உன் கிருபையை பொழிந்தருளுவீராக. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உன் கிருபை ஒரு நாளும் அப்பா விலகாதுன்னு சொன்னீரே ஆண்டவரே. அப்பா, உன் கிருபையானது சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் பொழிந்தருளும், அன்பை பொழிந்தருளும். அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுவேன்னு சொன்னீரே. இப்பொழுது உன்னிடத்தில் அன்பு கூறுகிற, உண்மையாய் உருக்கமாய் ஜெபித்து கொண்டிருக்கிற, நொறுங்குண்ட ஆவி நறுங்குண்ட மனமுடையவர்களாக இந்த வேலையில் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் மேல் கர்த்தர் ஒரு விஷயாய் மனதுருக்கத்தோடு இறங்கி அவர்களையும் ஆசீர்வதியும், காப்பாற்றும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் கர்த்தர் அப்படியா உங்களுடைய இரக்கங்களினாலே, உருக்கமான இரக்கங்களினாலே எங்கள் பிள்ளைகளை அணைத்து சேர்த்து கொண்டு உன் கிருபை விலகாதபடிக்கு இந்த மாதம் முழுவதும் நீ பாதுகாப்பதற்காக நன்றி. உடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தத்தை கேட்ட, இந்த வார்த்தையை கேட்ட ஆண்டவரை, என்னோடு இணைந்து ஜெபித்த அமர்ந்திருக்கிற ஒருமனப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.